அனைவருக்கும் வணக்கம். I am Dr. K. Sarita, Assistant Professor, Department of Sociology and Social Work, Fatima College, Madurai. Anthropology and Filmmaking, The Text and Image, மானுடவியல் மற்றும் திரைப்பட தயாரிப்பு, அதில் எழுத்து மற்றும் படம். இன்றைய பாடத்தில் மானுடவியல் மற்றும் அதை சார்ந்த திரைப்பட தயாரிப்பு பற்றியும் அதில் எழுத்து மற்றும் படங்கள் ஏற்படுத்தும் விளைவுகள் மற்றும் அவற்றின் பங்களிப்பு குறித்தும் காணலாம். நமது அன்றாட வாழ்வில் இந்த படங்கள், திரைப்படங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்கள் இன்றியமையாதவை. எந்த ஒரு காட்சியுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே பசுமரத்தாணி போல மனசுல பதிந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவாங்க. சில காட்சிகள் அப்படியே நமது மனதுக்குள் பதிந்து விடுகின்றன. நம்ம கேட்கறது ஒரு சில நாட்கள்ல நமக்கு மறந்து போகும். ஆனா சில நிகழ்வுகளை நம்ம அப்படி பார்க்கும்போது அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சிரும். அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த கற்பனை நமக்கு விரிவடையும். அந்த வகையில் இந்த படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் மிக மிக இன்றியமையாதவை. அதனுடைய பங்களிப்பும் மிக மிக இன்றியமையாதது. அந்த வகையில் சமூகம் மற்றும் அதன் கலாச்சாரம் குறித்து மிக ஆழமாக உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் நமக்கு ஆகச்சிறந்த வழிமுறையாக உதவுகின்றன. நமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை படமாக நாம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அங்க நம்ம பல நாள் கழித்து பல நண்பர்களை நாம் சந்திப்போம். அவர்களை நம்ம உடனே புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம செல்வோம். அங்க போகும்போது அங்க ஒரு காட்சி, இப்போது வெளிநாடுகளுக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த ஊரையே இப்பொழுதுதான் புதுசா சுத்தி பார்க்குற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் பதிவு பண்ற வழக்கம் நம்மள்ட்ட இருக்கு. எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களில் என்ன செய்தாலும் அதனை படமாக எடுத்து பதிவிட்டு இன்றைய இளைய தலைமுறை மகிழ்ச்சி காண்கிறார்கள். எனவே நாம் எந்த இடங்களுக்கு செல்கிறோமோ அதில் முக்கியமாக நமது மனதில் படக்கூடிய நிகழ்வுகளை இல்லை எதனை நாம் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதனை புகைப்படங்களாகவோ நாம் எடுத்து பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். அந்த படங்களும் நமக்கு பல பாடங்களை மொழி கடந்து சொல்லித் தருகின்றன. மொழி கூட நமக்கு புரிய வேணாம். ஏதாவது ஒரு படத்தை பார்க்கும்போது அவர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய உள் உணர்வுகளை முக பாவங்களை கொண்டு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே படங்களின் மூலம் பல்வேறு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது திரைப்படங்களோ அல்லது எந்த ஒரு ஆவணப்படங்களோ ஆனாலும் அதன் மூலம் எந்த ஒரு சமூகத்தின் கலாச்சாரம், சமூக அமைப்பு, அதனுடைய பண்பு நலன்கள், அவர்களுக்குரிய மொழி குறித்த இடர்பாடுகள் அனைத்தையும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் எத்னோகிராபிக்கல் ஃபிலிம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இனவியல் சார்ந்த ஆவண திரைப்படங்கள் அல்லது ஆவணப்படங்கள் சமூகவியலாளர்கள் மற்றும் காட்சி மானுடவியலாளர்கள், அதாவது விஷுவல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய காட்சி மானுடவியலாளர்கள் இந்த ஆவணப்படங்களை காட்சிப்படுத்துவதிலும் பதிவு செய்வதிலும் மிக அதிகமான ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏனெனில் இந்த படங்களின் மூலம் உள்ளதை உள்ளபடி உண்மையை நம்மால் காண்பிக்க இயலும். வாழ்க்கை நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள, மற்றவர்களுக்கு காண்பிக்க, எடுத்துரைக்க, விளக்க நான் ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த எத்னோகிராபிக்கல் ஃபிலிம்ஸ், இனவியல் சார்ந்த ஆவணப்படங்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் இந்த எத்னோகிராபிக்கல் ஃபிலிம்ஸ், இன வரைவியல் திரைப்படங்கள் அல்லது ஆவணப்படங்கள் ஒரு குழு அல்லது ஒரு இனங்களின் வாழ்க்கை முறை, சமூகம், கலாச்சாரம், அவர்களுடைய பண்பு நலன்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள சமூகவியலாளர்கள் மற்றும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மானுடவியலாளர்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. ஏன் இந்த இன வரைவியல் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தோன்றும். ஏனென்றால் இன வரைவியல் அல்லது எத்னோகிராஃபி என்பது மனித இனத்தின் பண்பு நலன்கள் குறித்த ஆய்வு முறையாகும். ஏனெனில் ஒரு இனம் பற்றிய முழுமையான அறிவு மற்றும் புரிதல் நமக்கு இருக்கும்போதுதான்
அதனை சார்ந்த பல நடவடிக்கைகளை, பல முன்னேற்ற நடவடிக்கைகளை நாம் எடுக்க முடியும். ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நம்மால் செய்ய முடியும். அந்த வகையில் இந்த எத்னோகிராபிக்கல் ஆர் எத்னோகிராஃபி என்று சொல்லக்கூடிய இன வரைவியல் என்பது மனித இனத்தின் அல்லது எந்த ஒரு இனக்குழுவின் முழுமையான சமூக, பொருளாதார, கலாச்சார நோக்கங்களை கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை உணர்ந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு ஸ்டடி. ஸோ எனிவே, இந்த வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. எந்த ஒரு ஆய்வும் முறையான வழிமுறைகளை பயன்படுத்தி செய்யும் போதுதான் அது அறிவியல் பூர்வமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எத்னோகிராபிக்கல் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இன வரைவியல் ஆய்வும் அப்படித்தான் பல்வேறு உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஆய்வு முறைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆய்வு முறையாகும். இது ஒரு கள ஆய்வினை அடிப்படையாக கொண்டது. மக்களை நேரடியாக அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களை பற்றிய விரிவான ஆய்வை மேற்கொள்வது. வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல மக்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொல்றது கிடையாது. எந்த இனக்குழு பற்றியோ இல்லை எந்த பழங்குடியின மக்கள் பற்றியோ நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவர்களை பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய இடத்திற்கே நாம் சென்று அவர்களை பற்றிய வாழ்க்கை முறைகளை பதிவு செய்து கொண்டு வருவது இந்த எத்னோகிராஃபி, இல்லைன்னா நம்ம கள ஆய்வுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபீல்டு ஒர்க்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கள ஆய்வுல இந்த ஆய்வாளரை நேரடியா அந்த களத்திற்கு சென்று அந்த ஆய்வை மேற்கொள்வார். அதே போன்று இந்த எத்னோகிராபிக்கல் ஸ்டடீஸும் கள ஆய்வை அடிப்படையாக கொண்டதுதான். குறிப்பிட்ட இடங்களில் வாழும் மக்கள் எவ்வாறு அவர்களின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள், அவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான சமூக தொடர்புகள் என்ன, சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் என்ன என்பதை இந்த விதமான கள ஆய்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இதன் முக்கிய நோக்கமே ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றிய முழுமையான புரிதலாகும். பல்வேறு வாழ்க்கை நடைமுறைகளை, எவ்ரிடே இன்டராக்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் வித் ஒன் அனதர், மற்ற இனக்குழுக்கள் மற்றும் மற்றவர்களுடைய நேரடியான தொடர்பு, ஒரு இனக்குழுக்கும் மற்ற இனக்குழுக்குமான தொடர்பு என்ன, மக்களுக்கும் இனக்குழுக்களுக்குமான தொடர்புகள் என்ன என்பதை குறித்தும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று அவர்களின் சமூக அமைப்பு, இட அமைப்பு குறித்து நாம் அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை நம்மால் விரிவாக உணர்ந்து கொள்ள முடியும். எத்னோகிராபிக்கல் ஸ்டடீஸ் என்பது கள ஆய்வை அடிப்படையாக கொண்டது. அவர்களுடைய சமூக, பொருளாதார, இன, இட அமைப்பு பற்றி விரிவாக கள ஆய்வினை மேற்கொள்வது. எத்னோகிராபிக்கல் ஃபில்ம்ஸ் என்று இன வரைவியல் படங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இன வரைவியல் படங்களும் கள ஆய்விற்காக பயன்படுத்துகிறார்கள். மானுடவியலாளர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் இந்த இன வரைவியல் ஆவண திரைப்படங்களை தங்களுடைய தகவல் சேகரிப்பிற்காகவும் சேகரித்த தகவல்களின் உண்மைத்தன்மையை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த எத்னோகிராபிக்கல் ஃபிலிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இன வரைவியல் ஆவணப்படங்களை மானுடவியலாளர்கள் பரவலாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தியும் இந்த கள ஆய்வினை மேற்கொள்ளலாம், தகவல்களை சேகரிக்கலாம். அந்த வகையில் பேட்டி காண்பது, இன்டர்வியூ மெத்தட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், பேட்டி காண்பது, பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய நேரடியாக பங்கெடுத்து தகவல்களை சேகரிப்பது, அல்லது மறைமுகமாக அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் பங்கெடுத்து நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், அவர்கள் நடக்கக்கூடிய இயல்பாக அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகளில் பங்கெடுத்து கொள்ளாமலும் அவர்களை பற்றிய தகவல்களை நாம் சேகரிக்கலாம். அது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் என்று சொல்வோம். ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கெடுத்து கொண்டோ பங்கெடுத்து கொள்ளாமலோ நாம் இனக்குழுக்கள் பற்றி பேட்டி கண்டோ தகவல்களை சேகரிக்கலாம். இப்படி பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் கள ஆய்வில் தகவல்களை சேகரிக்கிறோம். இன வரைவியல் ஆய்விலும் இந்த மாதிரியான வழிமுறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். எழுத்துக்கள் மற்றும் படங்கள் எவ்வாறு மனித வாழ்வியலை புரிந்து கொள்ள உதவுகின்றன மற்றும் அவற்றின் தனித்தனி பங்களிப்புகள் குறித்தும் நாம் இன்று
விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்து மற்றும் படங்கள் என்ற இரு வழிகளில் எது சிறந்தது, எது உயர்ந்தது என்று நாம் விவாதிப்போமானால் நாம் அவ்வாறு வரையறுக்க இயலாது. எந்த வகையில் எது உகந்தது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். சில குழுக்களிடம் நாம் நேரடியாக சென்று அவர்களை படமெடுப்பதற்கோ அல்லது படங்களை பதிவு செய்வதற்கோ அவர்கள் நம்மை அனுமதிக்காத பட்சத்தில் நாம் அவர்களை படம் எடுக்க இயலாது. ஆனால் எழுத்து வடிவில் நாம் சேகரித்த தகவல்களை டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய எத்னோகிராபிக்கல் டெக்ஸ்ட் மூலம் நாம் சேகரித்த தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். சில இடங்களில் சில இனக்குழுக்கள் நம்மை அவர்களை பற்றிய வாழ்க்கை நடைமுறைகளை காட்சிப்படுத்த அனுமதிப்பார்கள். அந்த இடங்களில் நாம் இந்த இனவியல் படங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே இனவியல் குறித்த ஆய்வுகளில் எழுத்து முக்கியமா இல்லை படங்கள் முக்கியமா என்று நாம் விவாதிக்க இயலாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல எது உகந்ததா இருக்குமோ எது சரியா இருக்குமோ அதுபடி நாம படங்களையோ இல்லது எழுத்தையோ நாம் உபயோகித்து இந்த தகவல்களை வெளி உலகத்திற்கு நாம் சொல்ல இயலும். ஒரு திரைப்படம் அல்லது இன வரைவியல் உரை தயாரிப்பது எப்படி என்பதை நாம் இப்போது காணலாம். பழமையான முறைப்படி சமூகவியலாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இந்த எழுத்து சார்ந்த ஆவணங்களை கொண்டே பல்வேறு உண்மை தரவுகளை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் களத்திற்கு மக்களாக சென்று வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லது அந்த மக்களை பேட்டி கண்டும் பல தகவல்களை சேகரித்து அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே நாம் பல தகவல்களை சேகரித்து அதனை களத்திலிருந்து சேகரித்து வந்தவுடன் அதனை ஒழுங்குபடுத்தி ஒன்றுபடுத்தி அதனை ஒரு முறைப்படுத்தி நாம் பிறகு அதனை மீள் வடிவாக்கம் செய்து வெளியிட வேண்டும். தேவையான பொழுது மீண்டும் மீண்டும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும், களத்திற்கு செல்ல வேண்டும், மீண்டும் மீண்டும் அதனை எடிட்டிங் என்று சொல்லக்கூடிய எடிட் செஞ்சு நாம் அதை எழுத்து வடிவத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பழமையான ஆந்த்ரோபாலஜிஸ்டும் சமூகவியலாளர்களும் இந்த மாதிரியான முறையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். மிக பிரபலமான உலகளவிலான அந்த பிரபலத்தை அடைந்த அந்த மானுடவியலாளர்கள் ஈவி இவான்ஸ் பிரிச்சர்ட் மற்றும் பி மாலினோஸ்கி போன்றவர்கள் மேலே சொன்ன எழுத்து வடிவிலான தகவல்களை ஆவணங்களை மற்றவர்களுக்கு உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவிலும் நாம் சாதிகள் குறித்த விரிவான ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் எந்த இடத்தில் எந்த சாதி பிரிவினை பற்றியோ அவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான சமூக தொடர்புகள் பற்றியோ நாம் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் சாதி அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் நாம் பதிவு செய்யலாம். இதற்கு முன்னர் எம்என் ஸ்ரீனிவாஸ் என்று சொல்லக்கூடிய சமூகவியலாளர் சாதி அமைப்புகள் குறித்து கூர்க் மாவட்டத்தில் மற்ற இடங்களுக்கும் சென்று பல ஆய்வுகளை மேற்கொண்டு எழுத்து வழிவிடான ஆவணங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்பொழுதும் நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்கெடுத்து அதனை பதிவு செய்து கொள்ளலாம். அதே போன்று அவ்வாறு சேகரிக்கப்படும் தரவுகளை அந்த தரவுகளின் நம்பகத்தன்மை ஆய்வாளரின் ஞாபக சக்தியை பொறுத்தும் அந்த தகவல்களை தரக்கூடிய பங்கேற்பாளர்களின் நினைவு திறனை பொறுத்தும் மாறக்கூடியது என்பதை ஹெய்டர் என்ற மானுடவியலாளர் வரையறை செய்கிறார். அந்த சேகரிக்கப்பட்ட தரவுகள் அதனுடைய நம்பகத்தன்மை அந்த ரிசர்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் மற்றும் அந்த ஆய்வில் பங்கெடுத்து கொண்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் மக்கள் அவர்களுடைய நினைவுத்திறன் மற்றும் நினைவுத்திறனை பொறுத்து அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தகவல்களை பொறுத்தும் அதனுடைய நம்பகத்தன்மை அமையும் என்று ஹெய்டர் என்ற மானுடவியலாளர் வரையறை செய்கிறார். அந்த வகையில் ட்ரைபோரியன் ஐலாந்து இன பழங்குடியின மக்களை பற்றி ஆய்வு செய்த மாலினோஸ்கி அந்த பழங்குடியின மக்களுக்கிடையே இருந்த வணிகம் பற்றி விரிவாக விளக்குகிறார். இந்த இடத்தில் நாம் மாலினோஸ்கி அந்த இடத்திற்கு சென்று அந்த வணிக பரிமாற்றங்களில் நேரடியாக பங்கெடுத்து கொண்டாரா என்று கேட்டால்
அவ்வாறு அவர் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த பொருளாதார வணிக பரிவர்த்தனை குறித்து அதில் பங்கெடுத்தவர்கள் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று அதனை பார்த்தும் பதிவு செய்தும் இவர்களுக்கு அளித்த தகவல்களின்படி இவர் அதனை ஆவணப்படுத்தியிருக்கிறார். மிகவும் எளிதாக மற்றவர்களுக்கு புரியும் வண்ணம் அதனை ஆவணப்படுத்தியிருக்கிறார். எனவே எழுத்து வடிவிலான தகவல்கள் பல்வேறு வழிமுறைகளை, முறையான அறிவியல் வழிமுறைகளை பயன்படுத்தி சேகரிக்கப்படுகின்றன. அவ்வாறு சேகரிக்கப்படும் தகவல்களின் நம்பகத்தன்மை மிகவும் உயர்ந்தது, அதுவும் நம்பகமானது என்று நாம் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட சேகரிக்கப்பட்ட முக்கிய தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமே ஆய்வு செய்யப்பட்டு வெளியிடப்படுகின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னெல்லாம் போய் நம்ம பார்த்தோம் அப்படியே எடுத்து நம்ம வெளியில எழுதி வெளியிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அந்த இனவியல் ஆவணங்கள், எழுத்து வடிவிலான ஆவணங்கள் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி சேகரிக்கப்பட்டாலும் முறையான, சரியான, தேர்வு செய்யப்பட்ட, ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பொறுத்து அதனை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தகவல்கள் மட்டுமே நமக்கு வெளியிடப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று ஆவணப்படங்களும் நமக்கு சமூக நடைமுறைகளை பற்றி புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கின்றன. எத்னோகிராஃபிக் ஃபில்ம், இன வரைவியல் படங்களும் நமக்கு பல்வேறு சமூக குழுக்கள் மற்றும் அமைப்புகள் குறித்து அறிந்து கொள்ள உதவுகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒன்றை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எத்னோகிராஃபிக் ஆர்ட், இன வரைவியல் படங்கள் என்பது மற்ற கமர்ஷியல் இல்லைன்னா அந்த டெக்னிக்கல் மூவிஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய திரைப்படங்கள் போன்று கருத்துக்களை வெளிப்படுத்துவது கிடையாது. பொதுவான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி எவ்வாறு சமூக அமைப்புகள் குறித்து எந்த வகையான எப்படிப்பட்ட தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதனை அப்படி நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவை இந்த ஆவணப்படங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இன வரைவியல் படங்கள் முதலில் களத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. அவை ஃபூட்டேஜ் என்று சொல்லப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ஃபூட்டேஜ் என்று சொல்லப்படுகின்றன. அப்படியே காட்சிகளை நாம் பதிவு செய்து கொண்டு வருவது ஃபூட்டேஜ். இந்த பதிவு செய்யப்பட்ட ரா ஃபூட்டேஜ், அப்படியே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் மீண்டும் அந்த பதிவுகள் மீள் வடிவாக்கம் அல்லது மீண்டும் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டு முடிவான படமாக நமக்கு அளிக்கப்படுகிறது. எத்னோகிராபிக்கல் ஃபில்ம் அல்லது இன வரைவியல் ஆவண படங்கள் என்பது மக்களுடைய இடங்களுக்கே சென்று காட்சிகளை அப்படியே பதிவு செய்து அந்த காட்சிகளை மீள் வடிவாக்கம் செய்து மீண்டும் மீண்டும் மீள் வடிவாக்கம் செய்து மறுபடியும் மக்களுக்காக திரையிடப்படுகின்றன. அவைதான் எத்னோகிராபிக்கல் ஃபில்ம். பல்வேறு நிலைகளில் இவை எடிட்டிங்கும் செய்யப்படுகின்றன. மேலும் இவை இயற்கையான மற்றும் செயற்கையான சூழலிலும் படமாக்கப்படுகின்றன. அந்த காட்சிகளின் உயிர்ப்புத்தன்மை அல்லது அதனுடைய இன்டென்சிட்டியை வெளிப்படுத்த இயற்கையான மற்றும் செயற்கையான சூழல்களிலும் நம்முடைய புரிதலுக்கு மக்களுக்கு ஏதுவாக புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்படுகின்றன இந்த படங்கள். அந்த வகையில் எத்னோகிராபிக்கல் ஃபில்ம் என்று என்ன என்பதை நாம் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இன வரைவியல், வளர்ச்சி மற்றும் காட்சி மானுடவியல். இதில் திரைப்படங்கள் மற்றும் புகைப்படங்களின் பங்கு, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் எத்னோகிராஃபி அண்ட் த விஷுவல் ஆந்த்ரோபாலஜி. இதில் ஃபில்ம்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக எழுதப்பட்ட இனவியல், அதாவது ரிட்டன் எத்னோகிராஃபிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இனக்குழுக்களை பற்றி, இனங்களை பற்றிய ஆவணங்கள் குறித்து நாம் காணலாம். 1920 முதல் 1930 காலகட்டங்களில் மோனோகிராஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட மனிதரால் எழுதப்பட்ட எழுத்து வடிவிலான ஆவணங்கள் அல்லது டெக்ஸ்ட், இது மோனோகிராஃப்ஸ் ஆர் ரிட்டன் எத்னோகிராஃபிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மாலினோஸ்கி என்று நாம் இதற்கு முன்னர் நாம் பார்த்தோம் இல்லையா, ஆஸ்திரேலியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்.
அவர் மாலினோஸ்கி மற்றும் மார்கரெட் மீட் போன்ற மானுடவியலாளர்கள் பல்வேறு மோனோகிராஃப்ஸை பயன்படுத்தி பல்வேறு ஆவணங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக போட்டோகிராஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய புகைப்படங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டங்களில் புகைப்படங்கள் மிகச்சிறந்த அறிவியல் ஆவணமாக பார்க்கப்பட்டது. Photographical evidences have special importance in documentation. ஆவணப்படுத்துதலில் புகைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏனென்றால் ஆரம்ப கால மானுடவியலாளர்கள் பிரான்ஸ் போஸ், பால்வின் ஸ்பென்சர், பிராங்க் கில்லன் மற்றும் மாலினோஸ்கி போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆவணப்படங்களை அவர்களுடைய கள ஆய்வில் உபயோகிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கள ஆய்வின் மூலம் சேகரிக்கக்கூடிய தகவல்களை அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த ஆவணப்படங்கள் அவருக்கு ஏதுவாக அமைகின்றன. இப்பொழுது நாம் ஏதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இல்லைன்னா கல்லூரிகள்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸையோ ரிப்போர்ட்ஸையோ நாம அனுப்பும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன நிகழ்வு நடந்தது அதற்கான ரிப்போர்ட் அதை எழுதி நம்ம அனுப்புவோம். அந்த நிகழ்வுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது நடந்ததுக்கான ஒரு சாட்சி, இல்லைனாக்க அதற்கான அதனை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அது போட்டோகிராஃப்ஸா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பேட்டி, ஏதோ ஒரு மாணவி ஏதாவது ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மூலமா, ட்ரைனிங் ஸ்கில்ஸ் மூலமா பயனடைந்த மாணவி அதை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த சிறிய வீடியோ பதிவா இருக்கலாம். இது எதை வேணாலும் நம்ம அது கூட அட்டாச் பண்ணி அனுப்புறோம். இப்போ அதுதான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ அந்த காலத்துல இருந்த அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டும் சோசியாலஜிஸ்டும் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த கள ஆய்வுல சென்று செய்த ஆய்வுகளுக்கு வலுப்படுத்துறதா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கான நம்பகத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகைப்படங்களை பதிவு செய்து கொண்டு அதனை ஆவணங்களாக நமக்கு தந்தார்கள், அந்த ஆவணப்படுத்தினாங்க. இன்னும் நம்ம சொல்ல போனா மாலினோஸ்கி அவர்களுடைய அவர் எழுதின ஒரு புத்தகம், அதுல பாத்தீங்கன்னா த அரக்னாட்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பசிபிக் அப்படின்ற அந்த புத்தகத்துல ஆவணப்படங்கள் நிறைய அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த ஆவணப்படங்கள் குறித்த எந்த ஒரு விளக்கங்களும் தனியா அவர் கொடுக்கல. ஆனா இந்த புகைப்படங்கள் அவர் அந்த புத்தகத்துல எழுதக்கூடிய உண்மை தகவல்களுக்கு அதனை விளக்கக்கூடியதாக, அவர்கள் அளிக்கக்கூடிய தகவல்களை விளக்கக்கூடியதாக, மேலும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வகையில் இந்த புகைப்படங்கள் நமக்கு பயனளிக்கின்றன. அதே போன்று 1896 1930 வரையிலான இடைப்பட்ட காலகட்டத்தில் எட்வர்ட் கியூட்டிஸ் என்ற வானுடவியலாளர் அவர்கள் எடுத்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல அந்த உலகளாவிய நடைமுறைகள் என்ன, ஆனா அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த இனக்குழுவினுடைய ஒரு பங்கேற்பாளர், அந்த இனக்குழு மக்களோ அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையோ அந்த அணிகலன்களோ எதை வெளிப்படுத்துது, மற்ற வெளி உலகத்திற்கும் அவர்களுக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்துல வெளி உலகத்துல நடந்த மாற்றங்கள் எதுவுமே அவர்களை பாதிக்கவில்லை என்பதை அந்த ஒரு சின்ன ஒரு தனி புகைப்படம் நமக்கு விளக்குது. சோ அந்த எட்வர்ட் கியூட்டிஸ் எடுத்த அந்த ஒரு புகைப்படம், செவ்விந்தியர்கள் பற்றி எடுத்த அந்த ஒரு புகைப்படம் மற்ற உலக மக்களுக்கும் அந்த இனக்குழுவுக்கும் இருந்த சோசியல் இன்டராக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்பு எப்படி இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க உதவுது. சோ அதை பத்தி அவர் ஆல்ரெடி அந்த புத்தகத்துல எழுதியிருந்தாலும், ஆனா அது எப்படி இருந்ததுன்றதை நம்ம அந்த ஒரு சின்ன புகைப்படம் மூலம் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த புகைப்படங்கள் என்று சொல்லக்கூடிய போட்டோகிராஃப்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய புரிதல்கள் மிகவும் முக்கியமானவை. மக்களின் வாழ்க்கை முறை, உலக நிகழ்வுகளால் ஏற்படும் கலாச்சாரங்கள் குறித்த, அதே போன்று நமது புற தோற்றத்தில் நாம் அணியக்கூடிய அணிகலன்கள், இவற்றை கொண்டும் அவர்களுடைய பொருளாதார சமூக நிலை பற்றி நம்மால் விரிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு இப்பவே கூட நம்ம ஏதாவது ஒரு புகைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது கண்டிப்பா 80ஸ்ல எடுத்ததா இருக்கும், இல்லைன்னா 90ஸ்ல எடுத்ததா இருக்கும்
அப்படி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி, என்ன மாதிரியான கேமராக்களை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த லென்ஸ் சொல்லக்கூடிய அந்த லென்ஸை என்ன மாதிரியான லென்ஸை பயன்படுத்தி அவங்க எடுத்திருக்காங்க, அவர்கள் அவர்களை எப்படி வந்து அழகுபடுத்தியிருக்காங்க, என்ன மாதிரியான அணிகலன்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஸோ அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் பேட்சன் மற்றும் மீட் இவர்கள் கிட்டத்தட்ட 25,000க்கும் அதிகமான, இல்லைன்னா 25,000 வரையிலான புகைப்படங்களை அவங்களுடைய கள ஆய்விலிருந்து எடுத்து அதை வந்து அவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நாம வந்து களத்துல போய் நாம நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மக்களுக்கு நாம வந்து விளக்கணும்னு நினைக்கும் போது, அதுல நாம புகைப்படங்களை கொண்டு மேலும் அதனை இணைத்து நாம் வெளிப்படுத்தும் போது அதனுடைய நம்பகத்தன்மை மற்றும் அதனை புரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக அமைகின்றது. அடுத்ததாக நாம் எத்னோகிராபிக் ஃபில்ம்ஸ், இனவியல் ஆவண படங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். இனவியல் ஆவண படங்கள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1920ஆம் ஆண்டு முதலாக தயாரிக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய உதவியோட எட்வர்ட் கர்டிஸ், நம்ம ஏற்கனவே அவர் சொன்னோம் இல்லையா, அவர் தான் வந்து த லேண்ட் ஆஃப் த ஹெட் ஹண்டர்ஸ் என்ற ஆவணப்படத்தை முதலா 1920ஆம் ஆண்டு தயாரிச்சார். அவருடைய ஏற்கனவே அவர் அதை பத்தி எழுதியிருக்காரு. எழுதினதை மேலும் வலு சேர்க்கும் விதமா அதை வந்து படமா தயாரிச்சிருக்காங்க. 1920ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட அவங்க பண்ணியிருக்காங்க. அதே போல ஆவணப்படங்கள் பல்வேறு வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவுகின்றது. என்னன்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டா ஒரு ஜாங் என்ற ஆவணப்படம் 1927ஆம் ஆண்டு கூப்பர் என்பவரால் தயாரிக்கப்பட்டது. இது மூலமா நம்ம வந்து தாய்லாந்து மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள உதவுகிறது. நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளே, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய சமூக அமைப்பு என்ன அப்படின்றது அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது இல்லாம இந்த ஆவணப்படங்கள் மூலமா உள்ளபடியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த சாங் திரைப்படம் 1927ஆம் ஆண்டு தாய்லாந்து மக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி மக்களுக்கு வெளிப்படுத்தியது. த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி, நமக்கு எல்லாருக்குமே இந்த படம் தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து 1980ஆம் ஆண்டு உலகளவில் மிக பிரபலமான ஆவணப்படம். அது வந்து பார்த்தோம்னா அந்த வாழ்விடத்து மக்களின் வாழ்க்கை முறை குறித்து நன்கு உணர்ந்து கொள்ள உதவுகிறது. மானுடவியலின் சார்பாக நிறைய எழுத்து ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆவணப்படங்கள் நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல அமங் த கேனிபல் இசல்ஸ் ஆஃப் த சவுத் சீஸ், இது வந்து 1919ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த ஆவணப்படம். அதே போல 1922ஆம் ஆண்டு நானுக் ஆஃப் த நார்த் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதே போல எ ரொமான்ஸ் ஆஃப் த கோல்டன் ஏஜ் 1926ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. அதே போல அந்த மானுடவியலாளரான மீட், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவர் தயாரித்த மோன், இந்த திரைப்படங்கள் எல்லாம் நமக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம எத்தனையோ திரைப்படங்களை நம்ம வந்து அந்த யூடியூப் வலைத்தளத்துல, சமூக வலைத்தளத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பார்க்கும்போது அந்தந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பத்தி நம்மளால மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த வகையில யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய, நம்ம வந்து அதை சுருக்கமா யுனெஸ்கோன்னு சொல்லுவோம். இந்த உலகளாவிய அமைப்பு வந்து 1952ஆம் ஆண்டு த இன்டர்நேஷனல் கமிட்டி ஆன் எத்னோகிராபிக் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபில்ம்ஸ் என்ற ஒரு குழுவை வந்து அமைச்சாங்க. இது வந்து உலகளவிலான இனவியல் மற்றும் சமூகவியல் ஆவணப்படங்களுக்கான குழு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இது எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய ஆவணப்படங்களை சேகரிச்சு அதுல வந்து அதை வந்து
பதிவிட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த அந்த ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அந்த வகையில நிறைய ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் மூலமா உலகளாவிய இனக்குழுக்கள் பத்தி தெரிந்து கொள்ளவும், அதனை ஆவணப்படுத்தவும், சேகரிக்கவும், அதனை தயாரிக்கவும் இந்த யுனெஸ்கோ நிறுவனம் இத்தகைய கமிட்டி அந்த குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமா பல்வேறு ஆந்த்ரோபாலஜிஸ்டும் சோஷியாலஜிஸ்டும் நிறைய வந்து ஆவணப்படங்களை தயாரிச்சு மக்களுக்கு ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதே போல மக்களை வெளிப்படைய செய்யவும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பத்தி அவங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்லவும் ரொம்ப மிகச்சிறிய அளவிலான அந்த குறும்படம் கூட மிகப்பெரிய உண்மைகளை நம்மளால் உணர்ந்து கொள்றதுக்கு ஏதுவா இருக்கும். ஏன்னா நம்ம கேட்கறது படிக்கிறதை விட பார்க்கறது ரொம்ப எஃபெக்டிவ்னஸா இருக்கும், ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். இவை தவிர சூழலியல் சார்ந்த ஆவணப்படங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. ரீசெண்ட் டைம்ல கூட நம்ம பார்த்துருப்போம். 2022 தி எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ் ஆவண குறும்படம் வெளியிடப்பட்டது. மேலும் இது வந்து என்ன பார்த்தோன்னா அந்த அகாடமி அவார்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய மிக உயரிய விருதை 95வது அகாடமி விருதை பெற்றது, மகிழ்ச்சிக்குரியது. அது மூலமா அந்த சூழலியல் குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மிகச்சிறிய குறும்படம் உருவாக்குனதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும். ஸோ அந்த வகையில இந்த ஆவணப்படங்கள், இந்த ஆவண குறும்படங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறைகளை மிக எளிமையான முறையில் புரிந்து கொள்ள உதவுகின்றன. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த எத்னோகிராஃபிக் ஃபிலிம்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இனவியல் ஆவணப்படங்கள். நம்ம இந்தியாவில இந்த ஆவணப்படங்களை தயாரிக்கவும் சேகரிக்கவும் அதனை ஆவணப்படுத்தவும் சில அமைப்புகள் இருக்கின்றன. அதில் இன்ஃபர்மேஷன் ஃபிலிம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ஃபிலிம்ஸ் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய அளவிலான அமைப்பு பழங்குடியின மக்கள் குறித்த பல்வேறு ஆவணப்படங்களை தயாரித்துள்ளது, தயாரிக்கவும் உதவி செய்கிறது. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆரன்ஸ் ஆஃப் பீகார் 1955வது வருஷம் இது வந்து எடுத்தாங்க. த மேரிட்டல் டான்சஸ் ஆஃப் மலபார் 1958ஆம் ஆண்டு இந்த படம் ஆவணமாக்கப்பட்டது. இது இப்படிப்பட்ட ஆவணப்படங்கள் இது எல்லாமே வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பால்சில்ஸ் என்பவர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எடுத்தாரு. த ஃப்ளூட் அண்ட் ஆரோ 1957ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. த வேனிஷிங் ட்ரைப் 1959ஆம் ஆண்டு மீண்டும் அதே பால் சில்ஸ் அவரால் எடுக்கப்பட்டது. இந்த வேனிஷிங் ட்ரைப் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய நீலகிரி மலைத்தொடர்கள்ல நம்ம ஊட்டி அந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா தோட இன மக்கள், தோடாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், தோடர், அந்த இனக்குழுக்கள் பற்றின விரிவான செய்திகளை நமக்கு தெரிந்து கொள்ள இந்த வேனிஷிங் ட்ரைப் திரைப்படம் நமக்கு குறும்படம் ஆவணப்படம் நமக்கு உதவுகிறது. அதே போல த ட்ரீ ஆஃப் வெல்த் க்ளோஸ் டு நேச்சர் 1967ஆம் ஆண்டு மத்திய பிரதேச பழங்குடியின குழுக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க எடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டுக்கு பிறகான படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய சிறப்பான படங்கள் இருக்கின்றன. அதில் மெயின் டாரிஸ் ஆஃப் அசாம், கோத்ரா ஸ்மிருதி, புத்தா வீப்ஸ், மித்தக் பேன், கலர்ஸ் பிளாக், இன் த லேண்ட் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர், இந்த லேண்ட் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர், இந்த மாதிரியான படங்கள். அதே போல லிரிக்ஸ் ஆஃப் லைஃப், இதுல பல படங்கள் வந்து பல விருதுகளை வந்து பெற்றிருக்குது. இன்னும் நிறைய படங்கள் ஆவணமாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதே போல இந்த பட தயாரிப்புக்கும் படங்களுக்குமான இல்லைன்னா பட தயாரிப்பாளருக்கும் படங்களுக்குமான ஏதாவது தொடர்பு இருக்குதா, இவர் ஏதாவது அதுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரா அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஃபில்ம்ஸ் ஆர் த ஃபில்ம்? அந்த உருவாக்கத்துல படங்களை உருவாக்கும் போது இந்த பட தயாரிப்பாளர் ஏதாவது அதுல தாக்கத்தை உருவாக்குறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆவண பட தயாரிப்பாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்டோ சோஷியாலஜிஸ்டோ எந்த ஒரு ஆய்வாளருமே தாங்களாக எந்தவித பாதிப்புகளையும் அந்த படங்கள்ல ஏற்படுத்துறது கிடையாது. ஏற்படுத்தக்கூடாது என்பதிலும் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அதே போல அவர்கள் உண்மையை
உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். உண்மை நிலவரம் தான் நமக்கு தெரியணும். அங்க என்ன இருக்குது ஆஸ் இட் இஸ் அப்படியே நமக்கு வெளிப்படுத்தணும். அதுதான் அவங்க முக்கிய நோக்கமா அவங்க வச்சு செயல்படுறாங்க. அப்போ அந்த பட தயாரிப்பாளருக்கோ இல்லைன்னா அந்த ஆய்வாளருக்கோ அந்த படத்தை உருவாக்கும் பொழுதோ இல்ல உருவாக்குறதுக்கான கான்செப்டை உருவாக்கும் பொழுதோ அந்த ஐடியாலையோ இல்ல அந்த ப்ராசஸ்லயோ எந்தவித தாக்கமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா இந்த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி 1980 எடுக்கப்பட்ட திரைப்படம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அந்த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி, அதே போல த டெட் பேர்ட்ஸ், த ஹண்டர்ஸ், இந்த திரைப்படங்கள் இந்த ஆவணப்படங்கள் எல்லாமே வந்து ஆய்வாளருடைய எந்த தாக்கமும் அதுல இல்லாம எடுக்கப்பட்ட ஆவணப்படங்கள். அதுல என்ன இருக்கோ அப்படி அதனாலதான் நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த மக்கள் எப்படி அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அப்படியே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. இது வரைக்கும் நாம வந்து பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன வரவியல் பத்தியும் இன வரவியல் குறித்த எழுத்து சார்ந்த ஆவணங்கள், புகைப்படங்கள் சார்ந்த ஆவணங்கள், அதே போல ஆவண படங்கள் அதுல என்னென்ன வகை இருக்கு, எப்படி எல்லாம் போய் கள ஆய்வை பண்படுத்தி அவங்க வந்து எடுக்கிறாங்க, அதனுடைய தாக்கங்கள் குறித்தும் அதுல நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆய்வாளருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்பது குறித்தும் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல்வேறு படத்தொகுப்பு முறைகள், எப்படி இந்த படங்களை எல்லாம் நாம பல வகைகள்ல எடுக்கலாம், என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், பல்வேறு படத்தொகுப்பு முறைகள். பில் நொக்கல்ஸ் என்பவர் 6 வகையான படத்தொகுப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார். அவர் என்னென்ன டைப் சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி, கவிதை ஆவணப்படம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். 2வது எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி, வெளிப்படையான ஆவணப்படம். அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி, அதாவது கண்காணிப்பு ஆவணப்படம். பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி, பங்கேற்பு செய்து ஆவணங்களை பதிவு செய்தல், பங்கேற்பு ஆவணப்படம். ரிஃப்ளெக்சிவ் டாக்குமெண்ட்ரி, பிரதிபலிப்பு ஆவணப்படம். பர்ஃபர்மேட்டிவ் மோட், அதாவது செயல்திறன் முறை குறித்த ஆவணங்கள். எனவே இப்படி 6 வகையான ஆவண படத்தொகுப்பு முறை குறித்து அவர் விளக்கியுள்ளார். அவற்றை நாம் இப்பொழுது ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். முதலாவதாக பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி, அதாவது கவிதை ஆவணப்படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பொயட்ரிக் டைப் டாக்குமெண்ட்ரி வந்து எப்போ வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்துச்சான்னு கேட்டோம்னா இல்லை, 1920 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஒரு முறை. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கதை சொல்றது மாதிரி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. இந்த ஒரு பொருள் வந்து இங்க இருக்குது, இதுல இருந்து அது என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாகுது, என்னென்ன மாதிரியான நிலைக்கு உட்படுத்தப்படுது, என்னென்ன வெளிப்பட்ட வெளியில இருந்து என்னென்ன காரணிகள் அதனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய இட அமைப்பு அதனுடைய வளர்ச்சியிலையோ அதனுடைய வாழ்க்கை முறையிலையோ என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணுது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கதை போல சொல்றது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பொயட்டிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு கவிதை மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அப்போ வந்து ஒரு காட்சியை நம்ம வந்து விளக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஆவணப்படத்துல அந்த பார்ட்டிசிபென்ட் பங்கேற்பாளர் வந்து அழற மாதிரி இருக்குது, அதை நம்ம வந்து காண்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மழை பெய்யுற மாதிரியோ இல்ல வந்து அந்த ஆவணப்படத்துல பங்கேற்பவர் வந்து ஓடுற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஒரு ரேஸ், ஹார்ஸ் ரேசிங் அதை காமிக்கிற மாதிரியோ, அப்ப வந்து அந்த ஒரு பங்கேற்பாளரும் ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருப்பாரு, அதற்கு ஈக்குவலான ஒரு காட்சியும் வந்து ஒரு கவிதைத்துவமா ஒரு கவிதை சொல்றது போல ஒரு கதை சொல்றது போல அந்த காட்சிகள் வந்து நகரும். அதே போல வந்து ஒரு நாட்டுல வந்து அந்த அந்த நாட்டினுடைய விளையாட்டுல அந்த வீரர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேஷனையும் நம்ம வந்து நாட்டையும் சேர்த்துக்கணும். அதுல வந்து அந்த உணர்வு பூர்வமான காட்சிகள், இப்ப நம்மளுடைய போட்டியாளர் அங்கு வந்து
அந்த நாட்டுக்குரிய அடையாளங்கள் ஏதாவது, அதனை சார்ந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு மற்ற ஒரு காட்சி. இப்படி நம்ம சொல்லும்போது, அந்த போட்டியாளர் எந்த அளவுக்கு அந்த போட்டிகளை அ திறம்பட செய்திருக்கிறாரு, அவருடைய பிரிப்பரேஷன் அதுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு, அவர் கடந்து வந்த பாதை என்ன? இது எல்லாத்தையுமே அந்த ஒரு சின்ன ஒரு அ சிங்கிள் காட்சியில, ஒரு ஒரு தனிப்பட்ட காட்சியில நம்மளால விளக்கிட முடியும். அப்போ ஒரு பக்கம் வந்து டாக்குமெண்டேஷன் அந்த நிகழ்வுகள படம் பிடிச்சு, அத அப்படியே பதிவு செய்து குடுக்குறது. கூடவே அதற்கு தகுந்தாற் போன்ற மற்றொரு அதற்கு ஏற்ற அ அதற்கு இணையான காட்சிகளையும் அதற்கூட இணைத்து ஒரு கதைய சொல்றது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து படமாக்கணும் அப்படின்னா, அதுக்கு பேரு பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி. அப்படி இல்லன்னா, கவிதை ஆவணப்படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி அப்படின்னா, கவிதை போன்று, கதை போன்று ஒரு விஷயத்த நம்ம சொல்றது. இது போன்ற படங்கள வந்து நம்ம இப்பவும் கூட YouTube போன்ற சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1958ஆம் ஆண்டு கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் வந்து இந்த மாதிரி பொயட்ரிக் டாக்குமெண்ட்ரி வகையை சார்ந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த படத்த நீங்க போய் அந்த YouTube சமூக வலைத்தளத்துல நாம பார்க்கலாம். 2வது வந்து வகை பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி வெளிப்படையான ஆவணப்படம். 1920ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த ஆவணப்படம் அந்த பதிவு செய்றது வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்சிகளுக்கு இடையிடையே ஒளி வடிவத்திலயோ, இல்லன்னா நம்ம பேசியோ அந்த காட்சிய வந்து விளக்குறது. முக்கியமா வந்து பார்த்தோம்னா, இப்ப தொலைக்காட்சியில, அதேபோல செய்தி செய்தி தொகுப்புல காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள், இல்லன்னா அந்த ஆவணங்கள், இந்த மாதிரி நெறைய நம்ம வந்து பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் பத்தி நம்ம சொல்லும்போது, பின்னாடிலேருந்து குரல், காட்சி மட்டும் போகும். ஏன்னா காட்சியில வரவங்க யாரும் பேச மாட்டாங்க. காட்சிகள் போயிட்டே இருக்கும். பின்னாடி ஒருத்தர் குரல் கொடுத்து அதன விளக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அ ஆவணப்படங்களுக்கு எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரின்னு பேரு. வெளிப்படையான ஆவணப்படம். குரல் வடிவத்தில, இல்லன்னா வாய்ஸ் ஓவர்ன்னு நம்ம சொல்லுவோம். வாய்ஸ் ஓவர் குடுத்து அந்த படங்கள வந்து பதிவு செய்றது. இது 2வது வகை எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி. அதேபோல 3வது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி. கண்காணிப்பு ஆவணப்படம். ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி, கண்காணிப்புன்றது வந்து நாம அந்த இடத்துக்கு போயி, அந்த இடங்கள கண்காணிச்சு, நேரடியாக பார்த்து, அந்த இடங்கள்ல என்ன நடக்குது? அப்படின்றத நம்மளே போயி கண்காணிச்சு, அத வந்து ஆ உள்ளது உள்ளது மாதிரி நம்ம வந்து காட்சிப்படுத்தி அத வந்து கொண்டுட்டு வர்றது. அதேபோல இந்த கண்காணிப்பு ஆவணப்படம் அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி நம்ம சொல்றது வந்து 1960ஆம் ஆண்டு முதல் இந்த வகையான படங்கள் வந்து படமாக்கப்பட்டன. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி வெளிப்படையான டாக்குமெண்ட்ரி படம். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன். த ஸ்பானிஷ் எர்த் 1937ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் வந்து நாம மேல சொன்ன எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி வகையான ஆவணப்படத்துக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா பாருங்க. மறுபடியும் நாம இங்க வரலாம். அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி அதாவது கண்காணிப்பு ஆவணப்படம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1960ஆம் ஆண்டுலேருந்து எடுக்கப்பட்டது இந்த மாதிரியான ஆவணப்படங்கள். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேவிட் மேக்டால்ஸ் இயக்கிய நியூ பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் வந்து அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி வகையான ஆவணப்படம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா வந்து இந்த அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி வகை வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த 16 என்று சொல்லக்கூடிய கேமராக்களுடைய இன்வென்ஷன்ஸ். அந்த 16 கேமராக்கள நாம வந்து அறிமுகம் செஞ்சதுக்கு அப்புறம், அந்த 16 கேமராவ பயன்படுத்தி நம்ம பதிவு செய்யக்கூடிய எல்லா வகையான படங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா மோஸ்ட்லி வந்து அவங்கள நாம அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரிஸ்ட் இல்லன்னா அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலா இத நம்ம சொல்லும்போது 16 கேமரா
அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். 16mm கேமராவை அந்த பர்டிகுலர் லென்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அந்த காட்சிகளை பதிவு செய்து ஆவணப்படங்களை தயாரிக்கிறதுக்கு பேர் வந்து அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி, கண்காணிப்பு ஆவணப்படம். இந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் வந்து இந்த வகையை சார்ந்ததாக இருக்குது. நீங்கள் அதை போய் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட்ரி டாக்குமெண்ட்ரி. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சோஷியாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து முக்கியமாக ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் வந்து இந்த பழங்குடியின மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட இடங்களுக்கே போய் அங்கேயே தங்கி இருந்து அவங்கள பற்றின சின்ன சின்ன விஷயங்களை கூட தவறாமல் பதிவு செய்து எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆவணமாக பதிவு செய்வாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட்ரி அண்ட் நான் பார்ட்டிசிபேட்ரி, நேரடியாக பங்கெடுத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் வந்து ஆவணப்படுத்துறது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி பங்கேற்பு ஆவணப்படம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா நாமளும் வந்து நேரடியாக போய் அவங்களுடைய இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது ரொம்ப நாள் நம்ம அங்கே இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். எதனால் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும் நம்மளே அங்கே ஆய்வு செய்ய முடியும். ஸோ அப்போ நம்ம அதை வந்து காட்சிப்படுத்தும் போது இன்னும் எளிமையா இருக்கும். ஏன்னா நம்மளே போய் நேரடியா அங்க அந்த விஷயத்த பார்த்துருக்கோம். யாரோ ஒருத்தர் சொல்லி அதை நம்ம செயற்கையான முறையில, செயற்கையான சூழல்ல நாம அதை படமாக்கல. நேரடியாக அவங்களுடைய இடத்துக்கே நம்ம போய் அவங்க கூடவே தங்கி இருந்து எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றன, யாரு முடிவெடுக்கிறாங்க, யாருக்கெல்லாம் அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது, எப்படி அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை செயல்படுத்துகிறார்கள், அதை வந்து செயல்படுத்தும் போது யாரெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, பெண்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய உணவு முறை என்ன, அதே போல அந்த சூழல்கள் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நம்ம என்று சொல்லக்கூடிய இந்த கிளைமேட்டுக்கும் சூழலுக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, இது எல்லாமே. ஏன்னா சூழலை பொறுத்து தான் நம்முடைய மனித இனங்களுடைய அமைப்பு கூட உருவாகி இருக்கு. நம்ம வந்து ஆந்த்ரோபாலஜில நம்ம படிப்போம். அந்தந்த இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மனித இனங்கள் இருக்கின்றன. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு கால மாற்றங்களுக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா? ஏன்னா வின்டர் சீசன்ல ஒரு மாதிரி இருக்கும், கோடை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், மழை காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கால மாற்றங்களுக்கும் அவங்க என்ன மாதிரியான உணவை பயன்படுத்துறாங்க, எப்படி அவங்கள வந்து இயற்கை பேரழிவுகளோ அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது அவங்க எப்படி அவங்க பாதுகாத்துக்கிறாங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம வந்து நேரடியா போய் பார்க்கும்போது நமக்குமே வந்து அதுல புதுமையான விஷயங்கள் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச் இல்லைன்னா பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் நம்ம முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆய்வாளர் ஆந்த்ரோபாலஜிஸ்டோ சோஷியாலஜிஸ்டோ நேரடியாக அந்த பட தயாரிப்பாளரோ நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த இடங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர்களே அனுபவித்தும் அதற்குரிய தொடர்பு குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டும் பிறகு அந்த காட்சிகளை அந்த கால மாற்றங்களுக்கு பொறுத்து ஏற்படக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களை ஆவணப்படுத்த முற்படுகிறார்கள். அந்த வகையில் நம்ம வந்து 1960களில் இந்த மாதிரியான படங்களை எடுத்ததா நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல 2011 ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்ற ஒரு ஆவணப்படம் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி வகை ஆவணப்படங்கள்ல நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த படத்தை நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஆய்வாளர்கள் பழங்குடியின மக்களோடு சேர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் போன்றே அவர்கள் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களோடு இருந்து அந்த காட்சிகளை பதிவு செய்து ஆவணங்களை சேகரிக்கிறார்கள், ஆவணப்படங்களை பதிவு செய்கிறார்கள். இதுதான் வந்து 4வது வகை பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி
அது தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரதிபலிப்பு ஆவணப்படம். இந்த பட தயாரிப்பு முறைக்கு எல்லாருமே ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்க. அது என்ன மாதிரியான காட்சிகளை நாம காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, இதுக்கு நம்ம மேல சொன்ன எல்லா வகைகளும் என்ன மாதிரியான காட்சிகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எப்படி அந்த காட்சிகளை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும், அந்த முறை நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு வகையா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா, அந்த வகை தான் வந்து இந்த ரிஃப்ளெக்சிவ் டாக்குமெண்ட்ரி அல்லது பிரதிபலிப்பு ஆவணப்படம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1970ஆம் ஆண்டுகளில் இந்த ஃபெமினிஸ்ட் அந்த ஃபெமினிசம் குறித்த நிறைய ஆய்வுகளை அப்படியே வந்து என்ன மாதிரி என்னென்ன நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகளை நாம வந்து பதிவு செய்யணும். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நம்ம சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட காட்சிகளை காட்சிப்படுத்தணும், எப்படி காட்சிப்படுத்தணும். ஏன்னா வந்து கடைசியா வந்து நம்ம அந்த படங்களின் மூலமா நம்ம யாரை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்டிமேட்டா மக்கள் ஆடியன்ஸ் தான். அப்போ இந்த இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் வந்து இந்த ரிஃப்ளெக்சிவ் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படங்கள் வந்து நேரடியாக மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்தக்கூடியவை. ஏனென்றால் அதுல அப்படியே வந்து ராவா சில விஷயங்களை அப்படியே சொன்னாலும் இல்ல ஆனா சொல்ல வேண்டிய இடங்கள்ல நம்ம சொல் இருக்கும்போது அதை நம்ம அப்படியே காட்சிப்படுத்தும் போதும் அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய வலி உணர்வுகள் அந்த அந்த பங்கேற்பாளர்கள் வழிகள் இல்லைன்னா வந்து அவர்கள் அனுபவித்தவை என்னென்ன அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது அப்படியே பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு வலிமை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்சிவ் டாக்குமெண்ட்ரி வகையான ஆவணப்படங்களுக்கு இருக்கு. அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபர்மேட்டிவ் மோட் செயல்திறன் முறை ஆவணப்படங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை கொண்டு மற்ற மக்களின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள இவ்வகைப்படங்கள் உதவுகின்றன. நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபின்னு நம்ம வந்து நிறைய வந்து சுயசரிதை வந்து புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். சத்திய சோதனை அவர்களுடைய நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய சுயசரிதை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அது ஒரு எழுத்து வடிவிலான ஆவணம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஒரு இது பர்ஃபர்மேட்டிவ் மோட் செயல்திறன் வகையிலான ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஆவணம். அந்த செயல்திறன் அதாவது பர்ஃபர்மேட்டிவ் மோட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செயல்திறன் வகையிலான ஆவணப்படங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ஆதி முதல் அந்தம் வரை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் வரிசைப்படுத்தி ஒன்று ஒன்றா ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அதுல பேசும். அவர்களுடைய அனுபவங்களை நாம் வந்து அந்த படங்களின் மூலமா பகிர்ந்து கொள்வதன் மூலமா அது மற்றவங்களுக்கு பாடமாகவும் அமையும். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை முறை குறித்த இந்த ஆட்டோபயோகிராஃபிலிருந்து அதனை நம்ம படங்களா நம்ம பதிவு செய்யும் போது ஆவணப்படங்களா பதிவு செய்யும் போது அது மற்றவருடைய வாழ்க்கையை இப்ப நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையை பற்றின புரிதல் வந்து எனக்கு வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய படங்கள் தான் வந்து பர்ஃபர்மேட்டிவ் மோட் இல்லைன்னா செயல்திறன் முறை ஆவணப்படங்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம். ஸோ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு இது சொல்லப்படுகிறது. சுயசரிதை சார்ந்த படங்கள் பர்ஃபர்மேட்டிவ் மோட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி மூவிஸ். ஸோ இந்த வகையில வந்து நிக் ப்ரூம்ஃபீல்டு அப்படிங்கிறவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபர்மேட்டிவ் மோட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ் தான். அந்த செயல்திறன் முறையிலான ஆவணப்பட வகையை சார்ந்தவை. மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு அது மூலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை முறைகளை ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து
பாடம் கத்துக்கிறது தான் நம்முடைய விஸ்டம் என்று நம்ம சொல்லுவோம். அந்த வகையில மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை குறித்து அந்த ஆவணப்படங்களை நாம பார்க்கும்போது நமது வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நான் அனுபவித்து அந்த வாழ்க்கை வழிமுறைகளை தெரிஞ்சு வாழ்றதுக்கு பதிலா மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதுதான் நம்ம நிறைய கத்துக்கிறோம். படிக்கும்போது மற்றவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குது, அவங்க என்னென்ன மெத்தட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான வாழ்க்கை துன்பங்களை என்னென்ன வகைகள்ல அவங்க கமக்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்றாகும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நிறைய பேர் மற்றவர்களுடைய பேசுறதே நம்ம நிறைய குறைச்சிட்டோம். இந்த பல வகையான சோசியல் மீடியாஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் சோசியல் இன்டராக்ஷன் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. இங்க இருந்து நான் அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாவிலயோ இருக்கக்கூடிய மக்களோட என்னால ரொம்ப எளிதா பேச முடியுது. ஆனா அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டாலோ இன்பம் ஏற்பட்டாலோ சீக்கிரமா போய் என்னால பங்கெடுத்துக்க முடியுமான்னு கேட்டா என்னால பங்கெடுத்துக்க முடியாது. ஆனா என்னுடைய பக்கத்துல எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, என்னை சார்ந்தவர்கள், நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது அதை என்னால நேரடியா பங்கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில என்னால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த மாதிரியான உரையாடல்கள் நமக்குள்ள இப்போ இருக்குதான்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைவா இருக்குது. நான் பக்கத்துல இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதோ, இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா நம்ம திரையுலகத்துல ஒரு குழந்தை இறந்து போனாங்க. அப்ப நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலைமையில இருக்காங்க, அதற்காக நாம நேரம் செலவிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றத குறித்து பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்குதா, பேசுறோமா, இது எல்லாமே கேள்விக்குறி. அந்த வகையில நான் மத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது எனக்கு அன்னெசசரி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நானே இந்த நெருப்பு சின்ன வயசுல சுடும் சுடும் நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை தொட்டு பார்த்து சுட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம விடுவோம். அது அறிவாளித்தனம், நம்ம புத்திசாலித்தனம் கிடையாது. சுடுன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கிறது தான். அந்த வலிய உணராமலே நாம் அந்த வலிய தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாம இருக்கிறது தான் விஸ்டம் நம்ம சொல்றோம். ஸோ மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம நிறைய பேசணும், நிறைய பகிர்ந்துக்கணும். அந்த வகையில இந்த லாஸ்ட் வகை பர்ஃபர்மேட்டிவ் மோட் செயல்திறன் முறை ஆவணப்படங்கள் ஒருவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கான ஆவணப்படங்கள். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 வகையான ஆவணப்படங்கள் நம்ம குறித்து நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இதை வரையறை செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பில் நிக்கால்ஸ். இவர் பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி, எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரி, அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரி, பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்ட்ரி, ரிஃப்ளெக்சிவ் டாக்குமெண்ட்ரி, பர்ஃபர்மேட்டிவ் மோட் டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு 6 வகையான ஆவணப்படங்கள் குறித்து நம்ம சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒவ்வொன்றையும் தனித்தனியா நாம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணப்படங்கள் சிறந்ததா, ஆவண எழுத்துக்கள் அதாவது டெக்ஸ்ட் வடிவிலான ஆவணங்கள் சிறந்ததா அப்படின்னு நம்ம விவாதிக்க முடியாதுன்னு சொன்னோம். எந்த வகையில எது சிறந்ததோ இப்ப சில விஷயங்களை ஆவணப்படங்களா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஆவணப்படங்களா நாம எடுக்கணும். எழுத்து வடிவுல மக்களுக்கு அந்த உணர்வுகளை கடத்த முடியும்னா நம்ம அதை எழுத்து வடிவுல ஆவணப்படுத்தணும். ஸோ அந்த வகையில இந்த 6 வகையான ஆவணப்படங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது எந்தெந்த இடத்துல யார் யார் பத்தி எப்படி நாம ஆவணப்படுத்தணும், எழுத்து வடிவிலா அல்லது படங்கள் மூலமா அல்லது காட்சி வடிவிலா, அப்படி காட்சி வடிவில நாம ஆவணப்படுத்தும் போது பொயட்டிக் டாக்குமெண்ட்ரியா சொன்னா நல்லா இருக்குமா, இல்ல எக்ஸ்போசிட்டரி டாக்குமெண்ட்ரியா சொன்னா நல்லா இருக்குமா, அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரியா நாம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ஆவணப்படுத்தினா நல்லா இருக்குமா, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசர்ச். அந்த ஆய்வாளருடைய அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வழிமுறைய எந்த வகையை பயன்படுத்தணுன்றதை பொறுத்து அமையும். ஸோ அந்த வகையில எத்னோகிராஃபி பத்தியும் இனவியல் பத்தியும் இனவியல் படங்கள் பற்றியும் புகைப்படங்கள் குறித்தும் ஒரு சிம்பிள் புகைப்படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் நாம இதுவரைக்கும் விளக்கமா பார்த்தோம். அதே போல இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளையும்
நாம ஆவணப்படுத்த முடியும். இந்த பாடங்களையும் இப்ப நாம இதுக்கு மேற்சொன்ன எல்லா பாடங்களையும் 2 பாடங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாடங்களை இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் இணையதளத்திலும் நீங்க பதிவிறக்கம் செஞ்சு மேலும் நீங்க படித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.